இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். அது வந்து சனி பகவானுடைய இதை பத்தி நான் அப்பளையாவே பேசிட்டேன். அந்த கலத்தர தோஷத்திலேயே சனி பகவானுடைய இது வந்துருச்சு. சரி, இருந்தாலும் இப்ப சொல்லிடுவோம். சரி, இது வந்து விஷகன்னிகா தோஷம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல லக்னம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதுதான் ரொம்ப முக்கியமான பாவம் திருமணத்துல. ஒண்ணு நம்ம, 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் குழந்தைங்க, மனசு, காதல், சந்தோஷம், 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, 8ஆம் இடம் அங்கீகாரம், 12ஆம் இடம் அயன சயன சுகம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருமண வாழ்க்கையில சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த பாவங்கள் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான், நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு இது வந்து நமக்கு வாழ்க்கையில சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த பாவங்கள் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இயற்கை பாவ கிரகங்கள் இந்த வீட்டில் இருந்தால் அது விஷகன்னிகா தோஷத்தை கொடுக்கும். பெண்ணுடைய ஜாதகத்திலையும் அதான். அதாவது கன்னி சாபம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் ஒவ்வொரு கிரகம் நிற்கும் போது அதற்குண்டான அந்த சாபமானது நம்மளுக்கு தோஷமா மாறும். அதுதான் விஷகன்னிகா தோஷம். அதாவது என்ன அப்படின்னா, லக்னம் திதிசூனியமாக கூடாது, 2ஆம் இடம் திதிசூனியமாக கூடாது, 5ஆம் இடம் திதிசூனியமாக கூடாது, 7ஆம் இடம் திதிசூனியமாக. இதுல நிறைய பாவமும், இந்த பாவத்துல ஒரு 4-5 பாவம் பாதிக்கப்பட்டிருந்தா அது விஷகன்னிகா தோஷம். ஆணுடைய ஜாதகத்துல விஷகன்னிகா தோஷம் இருந்தால் பெண்களால் வரக்கூடிய மனைவியால் அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் விஷகன்னிகா தோஷம் இருந்தா அவங்களுக்கு பெண்கள் பிரச்சனையா வருவாங்க. மனைவி அம்மா, மாமியார், அடுத்து குழந்தைங்க, இவங்க மூலமா அவமான வாழ்க்கையில கஷ்டம். ஒரு பெத்த தாயே தன்னுடைய பொண்ணுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவகம் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போகக்கூடாது. கெட்டு போறது மீன்ஸ் என்னங்க, மாந்தி நிற்கக்கூடாது. அடுத்தது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்தாலோ முடக்காயிட்டாலோ, இப்போ ஒன்றும் வேண்டாங்க, ஒரு பொண்ணுடைய ஜாதகம் நம்ம போடுறோம், உதாரணத்துக்கு போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு போட்டாதான், ஜாதகம் போட்டாதான் புரியும். பாவங்கிறாங்க, என்ன பாவம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? என்னன்னா, கன்னியா லக்னம், லக்னத்துல சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, குரு, செவ்வாய், சனி வக்ரம், அடுத்தது 10ல கேது. அதாவது திதி சூனியம், அஷ்டமி திதி, இது திதி சூனியம் ஆயிடுச்சு. லக்னம் அஸ்தத்துல, 7ஆம் இடம் முடக்காயிருச்சு. அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் தான் இருக்காரு, 7ஆம் இடம் இதாகி போச்சு. 7ஆம் அதிபதி எதுனா ராகுவோட சேர்ந்திருக்காரு.
ராகு குரு சேர்ந்தாலே இங்க குரு தோஷத்தை கொடுக்கும். அதாவது இவங்களுடைய முன்னோர்கள் வழியில குரு தோஷத்தை கொடுக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப சுகஸ்தானத்தை கெடுக்கும். அப்ப 4ஆம் இடம், அடுத்தது லக்கணம் முடக்காயிருச்சு, 7ஆம் இடம் முடக்காயிருச்சு, 4ஆம் இடம் முடக்காயிருச்சு, சரி 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உட்கார்ந்துருச்சு, அடுத்தது 10ஆம் இடம் திரிசூனியமா போச்சு. அதாவது ஒரே இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இவருடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். திருமணமாகி தன்னோட சந்தோஷங்கள் எதுவுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். இந்த லக்னாதிபதி 3ல, அங்கேயும் செவ்வாயோட சேர்ந்துருக்கு. இப்போ வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு கெட்ட பேர் வாங்கி இந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் நல்லா இருந்தால் வேலை கொடுத்துரும். அகம் சார்ந்து பணம் இருக்கும், வேலை இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. திருமணம் சந்தோஷம், ஒரு குழந்தைங்களால மகிழ்ச்சி, கணவனால மகிழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்காது. அதுதான் விஷ கன்னிகா தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? சரி, அடுத்தது இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இந்த சனி பகவானை பற்றி பார்க்கக்கூடியதான் இந்த சனி தோஷம். இங்கே